இறைவனுக்கு நன்றி. சினிமாவில், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பார்கள். இதற்கு இன்னொரு உதாரணமாக தான் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் இயக்குனர் ஸ்ரீதரும் கொண்ட நட்பை சொல்லலாம். இயக்குனர் ஸ்ரீதர் ஒரு மாறுபட்ட இயக்குனர். அவர் தனக்கென்று ஒரு குழுவை வைத்துக்கொண்டு ஒரு டைரக்டர் சொல்வதை நடிகர் கேட்க வேண்டும் என்றுதான் அவர் அப்படிதான் படங்களை உருவாக்கினார். அந்த தருணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிக்க அன்று சிந்திய ரத்தம் என்று ஒரு படத்தை தொடங்கினார். அவருடைய டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடித்தார். 2-3 நாட்கள் தான் அந்த படப்பிடிப்பு நடந்தது. பிறகு அந்த படப்பிடிப்பு நின்றுவிட்டது. காரணம், ஒரு வசனத்தை அவர் இயக்குனர் ஸ்ரீதர் சொல்ல, அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாமே இப்படி என்று சொல்ல, இல்லை, இங்கு டைரக்டர் நான் தான், இது என்னுடைய படம், எம்ஜிஆர் படம் அல்ல என்று சொன்ன அந்த வார்த்தை கொஞ்சம் தடிமனான ஒரு வார்த்தை. அன்று அப்படியா, சரி என்று புறப்பட்டு சென்ற எம்ஜிஆர் அதன் பிறகு ஸ்ரீதர் படங்களில் நடிக்கவில்லை. ஸ்ரீதருக்கும் அவருக்கும் இடைவெளி வந்துவிட்டது. பிறகு அந்த படம்தான் சிவந்த மண் என்ற பெயரில் நடிகர் திலகம் நடிக்க உருவானது. 68 வாக்கில் இது நடந்தது. பிறகு 69இல் சிவந்த மண் படமாக உருவாகிவிட்டது. இது நடந்து முடிந்து பல காலத்திற்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆரும் ஸ்ரீதரும் சேர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தமிழில் தயாரித்த அந்த சிவந்த மண் ஹிந்தியில் தர்தி என்ற பெயரில், அது ஹிந்தியில் அப்படியே மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அங்கு சிவாஜி கதாபாத்திரத்தில் ராஜேந்திரகுமார் நடித்தார். அந்த படமும் ஹிந்தியில் ஓரளவு போனது. ஹிந்தியிலும் தமிழிலும் ஓரளவு அந்த படங்கள் போனது, சிவந்த மண்ணும் ஹிந்தி ரீமேக்கும். ஆனாலும் கூட அதன் பிறகு சிவாஜியை வைத்து சில படங்களும் ஹிந்தியிலும் பல படங்கள் ஒரே நேரத்தில் தயாரித்து இயக்கி கொண்டிருந்தார் ஸ்ரீதர். ஒரு கட்டத்தில் திடீரென்று ஒரு தேக்கம் ஏற்பட்டது. கடன் உருவாகிவிட்டது ஹிந்தியிலும் தமிழிலும். தமிழில் இவர் தயாரித்த ஹீரோ 72 என்ற படம், சிவாஜி கணேசன் தான் ஹீரோ, பத்மபிரியா ஹீரோயினாக நடித்தனர். அந்த படம் அப்படியே பாதியில் நின்று விட்டது. ஹிந்தியில் 2-3 படங்கள் தேங்கிவிட்டன. 2 படங்கள் தேங்கிவிட்டது. அடுத்து ஒரு கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு கடன் ஏறிவிட்டது. என்ன செய்வது என்று ஸ்ரீதர் திணறிக் கொண்டிருக்கும் போது அந்த ஹிந்தி நடிகர் ராஜேந்திரகுமார், நீங்கள் மறுபடியும் எம்ஜிஆரை வைத்து படம் இயக்குங்கள், அப்போதுதான் நீங்கள் இந்த கடனில் இருந்து மீண்டு வர முடியும் என்று அவர் சொல்ல, அதே போல எம்ஜிஆரை வைத்து அவர் இயக்கிய படம்தான் உரிமை குரல். எம்ஜிஆரும் ஸ்ரீதரும் அவ்வளவு எளிதில் சேர்ந்து விடவில்லை. இது குறித்து இவர் யோசிக்க, இந்த விஷயத்தை அதாவது எம்ஜிஆரின் மேக்கப் மேன் பீதாம்பரம் அவரிடம் சொல்ல, அவர் சென்று எம்ஜிஆரிடம் சொல்ல, சரி, ஸ்ரீதரை நீங்கள் நம்பியாரின் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், அது இருவருக்கும் பொதுவான இடம், அங்கு உட்கார்ந்து பேசுவோம் என்று சொன்னார். இந்த பெருந்தன்மையை பார்த்து அசந்து போன ஸ்ரீதர், இல்லை, நான் சின்னவர் வீட்டுக்கே, ராமபுரம் தோட்டத்துக்கே வருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல, சரி, நாளை காலை நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு பேசலாம், வாருங்கள், காலையில் வந்துடுவீர்கள் டிஃபனுக்கு என்று சொல்ல, அதே போல் மறுநாள் சென்றார். 2 பேருமே அமர்ந்து டேபிளில் உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்ததும் இந்த கதை இப்படி உங்களை வைத்து ஸ்ரீதர் தன்னுடைய நிலையை சொல்ல, எம்ஜிஆர் சொன்னார், உங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியும், உங்களுடைய எல்லா விஷயமும் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், சரி, நாம் சேர்ந்து அது படசெல்லாம் விட்டுருவோம், புதுசாக நீங்கள் படம் டைரக்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நடித்து தர்றேன், அந்த படத்திற்கு 3 மாதம் கால்ஷீட் தர்றேன் என்று சொன்னார். அப்பா, ரொம்ப சந்தோஷம் என்று கிளம்புவதற்கு எழுந்து நின்றார் ஸ்ரீதர். தன்னுடைய உதவியாளரை அழைத்து ஏதோ காதில் சொல்ல, அவர் லெட்டர் பேட், எம்ஜிஆருடைய லெட்டர் பேட் எடுத்து வருகிறார். அந்த லெட்டர் பேடில் எம்ஜிஆர், ஸ்ரீதருக்கு நான் ஒரு படம் நடித்து தருகிறேன், அதற்கு 3 மாத கால்ஷீட் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு கடிதம் எழுதினார். கடிதம் எதுக்குன்னு, நீங்கள் வார்த்தையை வாயால் சொன்னாலே போரும் என்றார் ஸ்ரீதர். உடனே எம்ஜிஆர் சொன்னார், இல்லை ஸ்ரீதர், இது ஒரு பெரிய படம், இந்த படத்திற்கு செலவு நிறைய தேவைப்படும், அதனால் இந்த கடிதம் வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார். சரி என்ற கடிதம் வாங்கி கொண்டு ஸ்ரீதர் அவருடைய அலுவலகத்துக்கு வருகின்றார். எம்ஜிஆர் கொடுத்த அந்த கால்ஷீட் சம்பந்தமான கடிதத்தை அவருடைய ஆடிட்டரிடம் கொடுக்க, அந்த ஆடிட்டர் மகிழ்ச்சியோடு, சார், இதற்கு பணம் கொடுக்க நிறைய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபோன் பண்ண, மறுநாளே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைனான்சியர் ஓடி வந்து விட்டார் ஸ்ரீதரை பார்க்க.
இந்த படத்திற்கான எவ்வளவு தேவையோ நாங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுகிறோம் என்று சொன்னதோடு நிற்காமல் படத்திற்கான மதுரை ஏரியா மற்றும் சில 4 ஏரியாக்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று அட்வான்ஸாக பணம் கொடுத்து விட்டார் அப்போதே. இதை பார்த்து ஸ்ரீதர் மிரண்டு போய்விட்டார். எம்ஜிஆருடைய கடிதம், அவருடைய எம்ஜிஆருடைய செல்வாக்கு பார்த்து உடனே ஷாக் ஆகிவிட்டது. மிரண்டு விட்டார் ஸ்ரீதர். அதன் பிறகுதான் இந்த உரிமை குரல் படத்தின் வேலை தொடங்கியது. குரல் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்றதும், ஸ்ரீதருடைய கடன்கள் அத்தனையும் அடைத்து ஸ்ரீதர் நிமிர்ந்து நின்றதும், தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உரிமை குரல் பெரிய அளவில் உதவியதையும் நாடறியும் ஸ்ரீதர் அறிவார், நீங்களும் அறிய வேண்டும். 1974ஆம் ஆண்டு வெளிவந்த உரிமை குரல் 200 நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வசூலை, வரலாறு காணாத வசூலை அள்ளி குவித்தது. சரி, அந்த படத்தின் கதை என்ன? சுந்தரமும் கோபியும் அன்புக்குரிய சகோதரர்கள். கிராமவாசியான சுந்தரத்திற்கு தொழில் விவசாயம். ஒரு விளையாட்டு பிள்ளை போல வளர்ந்து வருகிறார். படித்து பட்டம் பெற்று வருகின்றார். பெண் ராதாவுடன் காதல் குறும்புத்தனம் நடப்பது, பொழுதுபோக்கு அம்சத்தோடு அந்த காதல் நடக்கிறது. அண்ணன் தம்பியின் இந்த நடுவே தம்பியின் இந்த பொறுப்பில்லாத தன்மை பிரிவை ஏற்படுத்தி விடுகிறது. நடுவே அண்ணன் சுந்தரம் தன்னுடைய நிலத்தின் மேல் வாங்கிய கடனுக்காக அந்த நிலம் ஏலத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. காலத்திற்கு பிறகு பொறுப்பான பிள்ளையாக மாறிய கோபி காலம் காலமாக தங்கள் குடும்பத்துக்கு அன்னமிடும் அந்த நிலத்தை அந்நியனுக்கு விட்டுத்தர மறுத்து உரிமை குரல் எழுப்பி அந்த நிலத்தை வென்றெடுக்கும் முயற்சியில் இறங்குகிறார். தலைகளை கடந்து உடைத்து தகர்த்தெறிந்து கடைசியில் உரிமை குரல் எழுப்பிய கோபிக்கே வெற்றி கிடைக்கிறது. இதுவே உரிமை குரல் படத்தின் அடிநாதமாக இருக்கும் கதை. இதற்கு படம் வித்தியாசமான கதை சொல்லும் ஸ்ரீதர் இந்த படத்தை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டார் இமேஜ் கொண்ட எம்ஜிஆரை மனதில் வைத்து கதையை பின்னப்பட்டிருந்ததால் அவர் ஃபார்முலாவிலேயே ஸ்ரீதர் பயணம் செய்யும் சூழல் அமைந்தது. ஆகவே இது ஸ்ரீதர் இயக்கிய எம்ஜிஆர் படம் என்றே மக்கள் மன்றத்தில் அடையாளம் காட்டப்பட்டது. கலவையான கதையாக இருந்தாலும் மரபை மீறாத, மனதை சஞ்சலப்படுத்தாத காட்சி அமைப்புகள், கைத்தட்டலை அள்ளிக்கொள்ளும் காரசாரமான வசனங்கள், பரபரப்பை தரும் சண்டை காட்சிகள், காதல் களியாட்டம், சகோதர பாசம், நகைச்சுவை இவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல ஒரு லட்சியம் என வெற்றி படத்துக்கான எல்லா அடையாளங்களையும் பதிவு செய்திருந்ததால் படித்தனர், ரசித்தனர். நம்பியார், நாகேஷ், சச்சு, சகஸ்வரநாமம், ராகவன், வி.கே. ராமசாமி, அஞ்சலி தேவி, புஷ்பலதா போன்ற அனுபவமிக்க நடிகர்களின் அற்புதமான நடிப்பு படத்திற்கு பலம் சேர்த்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையும் வாலியின் வாலிப வரிகளும் நல்ல வரவேற்பை பெற்றது. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு, கல்யாண வலை ஓசை கொண்டு, சே 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 ஆம்பளைங்களா நீங்க ஆம்பளைங்களா போன்ற வாலியின் பாடல்களும், கண்ணதாசன் எழுதிய விழியே கதை எழுது பாடலும் ரசிகர்களை கொண்டாட வைத்தன. குரல் படத்தின் மூலமாக ஸ்ரீதரின் கடனை அடைக்க உதவினார் எம்ஜிஆர். அதாவது அவர் உதவவில்லை, அந்த படத்தின் மூலமாக அவர் வெற்றி பெற வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பார்த்துதான் பிறகு இன்னொரு டைரக்டர் எம்ஜிஆரை தேடி வந்தார். அது யார் என்று உங்களுக்கே தெரியும், ஏ.பி. நாகராஜன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.